வணக்கம் மக்களே. தினமும் ஒரு கப் செம்பருத்தி டீ குடிச்சா உடம்புல இவ்வளோ நன்மைகள் இருக்குமா அப்படின்னு ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய உடல் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் மூலம் ஆரோக்கியத்தை பெறுது. தாங்கள் சாப்பிடக்கூடிய உணவுல மிகவும் கவனமாக இருத்தல் நம்மளுடைய உடலை ஆரோக்கியமாக வைக்கக்கூடிய ஒரு முதல் அறிகுறியா இருக்கு. அந்த வகையில சில காலங்களுக்கு முன்பு வரை பால் டீ இந்த மாதிரியான விஷயங்களை தான் மக்கள் காலை எழுந்த உடனே குடிப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை நிறைய ஹெல்த் ட்ரிங்க்ஸ்லாம் வந்துடுச்சு. ஆனால் அதை வாங்கி குடிக்க நம்ம பயப்படுறோம். நம்ம இயற்கையாக நம்ம வீட்டிலையே நம்ம போடக்கூடிய அந்த காஃபி டீக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரியான சில ட்ரிங்க்ஸ் இயற்கையாக கிடைக்கக்கூடிய அந்த விஷயங்களை வச்சு பண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்ன அப்படின்றத விட இந்த ஒரு பதிவில் அந்த செம்பருத்தி பூவில் இருக்கக்கூடிய அந்த மகத்துவம் என்ன, அதை நம்ம குடிப்பதனால எவ்வளோ ஆரோக்கியங்கள் கிடைக்க போகுது அப்படின்றத இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிறீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள், அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்துடும். இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம். ஸோ பால் இல்லாத டீ அப்படின்னா பிளாக் டீ, கிரீன் டீ போன்றவை மக்களிடையே ஒரு பிரபலமாகி வருது. இவை உடல் ஆரோக்கியத்தை அதிகரிக்க செய்யக்கூடிய வகையில் உள்ளதுனால ஒரு நல்ல வரவேற்பை பெற்று வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் செம்பருத்தி செடியிலிருந்து செய்யப்படக்கூடிய அந்த செம்பருத்தி டீ ஒரு முக்கியமான இடத்தை பிடிக்குது. குருதி நெல்லியின் சுவையை ஒத்தி இருக்கக்கூடிய இதன் சுவை பொதுவாக இந்த செம்பருத்தி டீல தேன் கலந்து பருகலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆரோக்கியமான உடலுக்கு ஏற்ற பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் இந்த டீல இருக்கு. ஆனா சில பக்க விளைவுகளும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ முதல் விஷயம், ரத்த அழுத்தம். மன அழுத்தம் மற்றும் வேலைப்பள் அதிகமா இருந்தா இந்த நாட்கள்ல ரத்த அழுத்தத்தினால் மாறுபாடு தோன்றுது. இதனால உடல் உள்ளுறுப்புகள் பாதிக்கப்படுது. செம்பருத்தி டீ பாத்தீங்கன்னா இதயம் சுருங்கி விரிவதற்கு போதிய ஒரு வலிமையை தருது. இதனால ரத்த அழுத்தம் கட்டுப்படுது. மேலும் உயர் ரத்த அழுத்தத்தையும் மிதமான அளவுல குறைக்க உதவுது அப்படின்னு சொல்றாங்க. சூடான செம்பருத்தி டீ ஒரு கப் காலை உணவு உண்பதற்கு முன்பு வெறும் வயிற்றுல குடிப்பதன் மூலம் நல்ல ஒரு பலனை காணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் கொலஸ்ட்ரால் பிரச்சனை. உடலுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு கொலஸ்ட்ரால் தேவைப்படுதுங்க. ஆனா அது நல்ல கொலஸ்ட்ராலாக இருக்க வேண்டும். நிச்சயமா உடல்ல கெட்ட கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கும். இதனால பலருக்கு இந்த கொலஸ்ட்ரால் பாதிப்பால் அவதிப்படுவாங்க. உடல்ல கெட்ட கொலஸ்ட்ரால் படிவதற்கு முக்கிய காரணம் ஒழுங்கற்ற உணவு பழக்கம் மற்றும் ஜங்க் உணவுகள் எடுத்துக்கொள்வதுதான். இந்த உணவுகளை சரியான முறையில செரிமானம் ஆகாம இவை கொலஸ்ட்ராலாக இரத்த குழாய்கள்ல படிந்து உடலுக்கு சேதத்தை விளைவிக்கிறது. செம்பருத்தி டீல உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் உடல்ல கொலஸ்ட்ரால் அளவை குறைக்க உதவுது. ஆரோக்கியமான உடலுக்கு தினமும் செம்பருத்தி டீ பருகுவது நல்லது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் காய்ச்சல். ஸோ காய்ச்சல் அப்படின்றது அனைவருக்கும் பொதுவாக ஏற்படக்கூடிய உடல் உபாதை. இந்த கிருமி எளிதில் உடலை தாக்கி உடலை வலுவிழக்க செய்யும். இந்த கிருமிகள் உடலை விட்டு அகலுவது எளிய காரணம் கிடையாது. இவை சளி போன்ற தொல்லைகளை உண்டாக்கி இன்னும் பல அபாயமான தொந்தரவுகளை உடலுக்குள் ஏற்படுத்துது. சில காய்ச்சல் எளிதில் பரவுவதற்கு உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பது ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ செம்பருத்தி பூவிற்கு உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடிய அற்புத தன்மை இருக்குங்க. ஸோ காய்ச்சலால் அவதிப்பட்டு அதிக சளி உள்ளவர்கள் ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 முறை செம்பருத்தி டீயை பருகுவதனால காய்ச்சலா அதிகரிக்கக்கூடிய கிருமிகள் அழிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அணுக்களை சீராக்க உடல்ல பல அணுக்கள் அழிப்பதன் மூலம் நம்மளுடைய உடல் உற்பத்தியில இயற்கையான ஒரு செயல்முறை தடுக்கப்படுது. ஆனா சில அணுக்கள் சரியான முறையில சுத்தம் செய்யப்படாம உடலுக்கு பல்வேறு சேதங்களை உண்டாக்குது. சில அணுக்கள்ல உள்ள அழுக்குகளால் உங்களுடைய முகம் கருமையாக மாறலாம். ஸோ இவற்றை போக்க முகத்திற்கு ஸ்க்ரப் செய்யலாம். செம்மருத்தி டீயை கொண்டு முகத்திற்கு ஸ்க்ரப் செய்வதனால அல்லது இதனை உட்கொள்வதனால உடல்ல உள்ள அணுக்கள் விரைவில் பார்த்தீங்கன்னா தூய்மை பெறுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்த விஷயம், நிறைய பிரச்சனைகள்ல ஒன்றா காணப்படக்கூடிய இந்த ஒரு மாதவிடாய் தொற்றுதாங்க. பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களில் செம்பருத்தி டீ அவர்களுக்கு நல்ல ஒரு பலனை தருது. மாதவிடாய் காலங்களில் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள், சரியான இடைவெளியில மாதவிடாய் ஏற்படுவது, மாதவிடாய் காலத்துல ஏற்படக்கூடிய வலி போன்றவற்றை போக்க செம்பருத்தி டீயை பருகலாம். ஸோ கர்ப்ப காலத்துல செம்பருத்தி டீ பருகுவதனால ஹார்மோன்கள் சமச்சீராக இருக்க உதவுது. இதனால கர்ப்ப காலத்துல உடல் ஆரோக்கியமா இருக்க முடிகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால உங்களுடைய உடலை ஆரோக்கியமா வச்சுக்க நீங்க எந்த மாதிரியான விஷயங்களை பயன்படுத்தணும், இதெல்லாம் உங்களுடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை தரும் அப்படின்றத நீங்க டெஃபினட்டா எடுத்துக்கிட்டு
அது வந்து நீங்கள் பயன்படுத்தணும். ஸோ வந்து நிறைய பேர் கவலைப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா, கெட்ட கொழுப்பை குறைக்கணும், உடல் எடையை குறைக்கணும் அப்படின்றத ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ அதுக்கு இந்த ஒரு செம்பருத்தி பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே வந்து பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்கிறது, இந்த கொழுப்புக்கு வந்து குறைக்க செம்பருத்தி டீ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பயன்படுது. உடல் எடையை குறைப்பதற்கும் செம்பருத்தி டீ பயன்பட்டதாக ஆய்வுகள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ உடல் எடை, கொழுப்பு, இடுப்பு சதை ஆகியவற்றை குறைக்க செம்பருத்தி டீ உதவியுள்ளது. ஆய்வுகளில் தெரிய வந்திருக்கு. இதன் மூலம் உடல் பருமன் பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பும் வந்து குறைவு. செம்பருத்தி டீ இயற்கையிலே கலோரிகள் மற்றும் கார்பைன் இல்லாதது. இதை சூடாகவும் குளிர்ச்சியாகவும் பரிமாறலாம். பசுமையான அல்லது காகித செம்பருத்தி இலைகளை தண்ணீர்ல கொதிக்க வைத்து வடிகட்டி எலுமிச்சை புளிந்து தேன் கலந்து பருகலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த அந்தோசியான்கள் இதய ஆரோக்கியத்திற்கு உதவுவதா வந்து நம்பப்படுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து பயன்படுது. செம்பருத்தி தேநீரை அதிகமாக எடுத்துக்கொண்டா ஏதாவது பிரச்சனைகள் வருமா? ஸோ என்னதான் நல்ல விஷயங்கள் இருந்தாலும் அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் இப்பயே சொல்லிடுங்க அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்பீங்க. ஆமாங்க, அதுலேயும் வந்து ஒரு சில தொந்தரவுகள் ஏற்படுத்தும். அதாவது செம்பருத்தி தேநீரை அதிகமாக எடுத்துக்கொள்வது கல்லீரலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்பவர்கள் எந்த மூலிகை தேநீரையும் மருத்துவருடைய பரிந்துரை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஏனெனில் சில மாத்திரைகளுடன் இவை வினை புரியும் வாய்ப்பு இருக்கு. மலேரியாவுக்கு மாத்திரை எடுத்துக்கொள்பவர்கள் செம்பருத்தி டீ பருகக்கூடாது. இது மாத்திரை வந்து பார்த்தீங்கன்னா உடல்ல வேலை செய்யக்கூடிய திறனை வந்து குறைத்திடும் அப்படின்னு சொல்றாங்க. நீரிழிவு அல்லது உயர் ரத்த அழுத்தம் உள்ளவர்கள் மாத்திரைகள் மற்றும் செம்பருத்தி தேநீருடன் பருகும்போது அவர்களுடைய சர்க்கரை அளவு மற்றும் இரத்த அழுத்தம் வந்து பார்த்தீங்கன்னா கணிசமாக அதிகரிக்கும். ஏனென்றால் அது சிலருக்கு இரத்த சர்க்கரை அளவு மற்றும் இரத்த அழுத்த அளவை வந்து குறைக்க நேரிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. கர்ப்பிணிகள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் செம்பருத்தி டீயை குடிக்கக்கூடாது. மிதமான அளவு தேநீரை பருகுவது பாதுகாப்பானது. இந்த தேநீரை மிதமான அளவு பருகி இதோடைய நன்மைகளை நம்ம கட்டாயமாக பெறலாம். ஸோ எப்படி வந்து இந்த ஒரு டீயை போடுறது? ரொம்ப ஈஸி. செம்பருத்தி இலைகளை காய வைத்து நம்ம வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லையா, செம்பருத்தியை பச்சையாகவே நம்ம வந்து வச்சுக்கலாம். அதாவது அந்த செம்பருத்தி பூ வந்து எடுத்துக்கலாம். நல்லா வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை கொதிக்க வைத்து அதில் செம்பருத்தி பூ வந்து ஒரு 2-3 போட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து நல்லா அதை கொதிச்சுட்டு அந்த ஒரு தண்ணீரானது அந்த சிவப்பு கலராக மாறிடணும். அது மாறிட பின்னாடி என்ன பண்ணுங்க, கொஞ்சோண்டு தேனோ இல்லைனா நாட்டு சர்க்கரை சுவைக்கு ஏற்ப நீங்கள் கலந்து குடிச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் இந்த ஒரு பதிவில் சொன்ன நிறைய விஷயங்கள் அற்புதமான வந்து முடிவுகள்லாம் வந்து உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே மக்களே, உங்களுடைய உடலை பாதுகாக்க ஒவ்வொரு நாளும் நம்ம முயற்சி செய்கிறோம் அப்படின்னா அதில் வந்து இதையும் ஒன்றா ஆட் பண்ணிக்கோங்க. ஆரோக்கியமாக இருங்க, ஆரோக்கியமான விஷயங்களை மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.